Hello friends, this is Ram and welcome back to Findtackle. நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆலப்பியில் இருக்கக்கூடிய ஹவுஸ் போட்டில் ஸ்டே பண்ணி ஒரு அழகான ரிவ்யூ கொடுத்துருந்தேன். ஸோ ஆலப்பியில் இருக்கக்கூடிய டூரிஸ்ட் அட்ராக்ஷன் பிளேசஸ் எங்கெங்கே இருக்குது, ஆலப்பியில் இருக்கக்கூடிய அந்த பீச் எந்த அளவுக்கு அழகாக இருக்குது அப்படின்றதையும் நான் அந்த வீடியோவில் கொடுத்துருந்தேன். அண்ட் தென் ஆலப்பியில் ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு ஹவுஸ் போட் எங்கெங்கே கிடைக்கும் அப்படின்றது முதற்கொண்டு எல்லா விஷயத்தையும் அந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் யாராவது அந்த வீடியோ பார்க்கலன்னா தயவு செஞ்சு அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் நான் கீழே அந்த வீடியோட லிங்க்கை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம எங்கே போக போகிறோன்னா நயகரா ஆஃப் சவுத் இந்தியான்னு செல்லமாக கூப்பிடுற அதிரப்பள்ளி வாட்டர்ஃபால் தான் நம்ம போயிட்டுருக்கோம். டேரக்டர் மணி சாருக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடம் ரொம்ப பிடிக்கும். அவருடைய பாடல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்த அதிரப்பள்ளி வாட்டர்ஃபாலை தான் காட்டியிருப்பார். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ராவணன் படத்தில் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா ராய் மேலேருந்து விழுவாங்க பாருங்கள் ஒரு வாட்டர்ஃபால், அதே வாட்டர்ஃபால் தான். வாட்டர்ஃபாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி பயங்கரமாக பசி வந்துருச்சுங்க. சரி கேரளா ஸ்டைலில் சாப்பிட்லாமேன்னு ஒரு இடத்துல வண்டியை நிறுத்தினோம். அந்த ஊரோட பேர் பார்த்தீங்கன்னா ஆலுவாவா இது எங்கே கேட்டிருக்கமேனு பார்த்தா நம்ம பிரேமம் படம் இருக்குல்லங்க, நிவின் பாலியோடது, நம்ம மலர் டீச்சர், அந்த படம் ஷூட்டிங் எடுத்த இடமெல்லாம் இந்த ஊரு தான். அங்கே நிற்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கொஞ்சம் மெமரிஸும் வந்துட்டு போணுச்சு. நாம் இப்போ அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸோடைய என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டோங்க. இங்கே பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கடைகள்லாம் இருக்குது. ஸோ நமக்கு தேவையான பொருட்கள் நம்ம இங்கே வாங்கிக்கலாம். அண்ட் பார்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் ரோடு ஃபுல்லாகவே நமக்கு தான். ஸோ நம்ம வண்டியை எங்கே வேணாலும் நம்ம பார்க் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு ஆளுக்கு இங்கே என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபால்ஸை பார்க்குறதுக்கு 50 ரூபாய் ஆகுது. காலையில் ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங் 5 மணி வரைக்கும் தான் டிக்கெட் வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் டிக்கெட் கிடையாது. நீங்கள் 5 மணிக்கு அப்புறம் போய் என்ன தான் தலைகளானாலும் டிக்கெட் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. ஃபால்ஸுக்கு போகணும் அப்படின்னா நிறைய ஸ்டெப்ஸ்லாம் தாண்டி கீழே போனால் தான் நம்மளால் ஃபால்ஸ் பார்க்க முடியும். ஸோ வயசானவங்களில் ஆரம்பித்து சின்ன குழந்தைங்க வரைக்கும் எல்லாருமே வந்து ரொம்ப ஆர்வமாக இந்த வாட்டர் ஃபாலை பார்க்குறதுக்கு போயிட்டு இருந்தாங்க. இங்கே என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து சன்செட் ரொம்ப அழகாக இருக்கும் இங்கேருந்து பார்க்கும்போது. அண்ட் வாட்டர் ஃபால்ஸுக்கு போகக்கூடிய ரூட்டு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நிறைய கல் வச்சு அந்த ஸ்டெப்ஸ் தான் இருந்தது. ரொம்ப ஸ்லோப் அப்படியே கீழே போய்கிட்டே இருந்தது. ரொம்ப தூரம் கீழே போனால் தான் நம்மளால் வாட்டர் ஃபால்ஸ் பார்க்க முடியும். அண்டு போகிறது கூட ரொம்ப ஈஸிங்க. நான் வரும்போது ரொம்பவே கஷ்டப்பட்டோம். ஏன்னா அந்தளவுக்கு நிறைய மேடாக இருந்தது, நிறைய ஸ்டெப்ஸ் இருந்தது. ஸோ அதெல்லாம் ஏறி வரதுக்குள்ளே நாங்கள் பட்ட பாடு எங்களுக்கு தான் தெரியும். பட் இருந்தாலும் அந்த வாட்டர் ஃபால்ஸை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஆல்மோஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சு அந்த இடம். நாங்கள் மேலே டிக்கெட் கவுண்டரில் வாட்டர் ஃபாலை பார்க்குறதுக்கு நாங்கள் டிக்கெட் வாங்கிட்டு இருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா வெதர் ரொம்ப சூப்பராக இருந்தது. வானமும் பார்க்குறதுக்கு பிரைட்டாக இருந்தது. சரி டிக்கெட்டை வாங்கிட்டு கீழே வர பார்த்தீங்கன்னா சன்செட் ஆகிட்டு இருந்துச்சு. சூரியன் மறைய ஸ்டார்ட் ஆனது. இங்கே அதிகமான மக்கள் ஏன் வராங்கன்னா அதிகமாகவே வாட்டர் ஃபால்ஸ் ப்ளஸ் அது கூட என்ன பார்க்குறாங்கன்னா சன்செட்டை பார்க்குறாங்க. ஏன்னா இங்கே சூரியன் மறையும் போது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நாங்களும் வாட்டர் ஃபால் பக்கத்தில் வர கம்ப்ளீட்டாக வெதர் மாறிட்டே இருந்தது. கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த செக்கச்சவந்த வானம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருந்தது. இந்த வாட்டர் ஃபால்லேருந்து வரக்கூடிய தண்ணீரும் ப்ளஸ் அந்த டைமில் இருந்த வெதர், அப்புறம் சூரியன் மறைஞ்சிட்டு இருந்த அந்த ஒரு சீனரி மொத்தமாக சேர்த்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. ரொம்பவே அழகாக இருந்தது.
இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நிறைய நல்ல உள்ளங்களாக இருக்கட்டும், இல்லை என்னுடைய புது வியூவர்ஸ் அண்ட் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் உங்கள் எல்லாருக்கும் நான் ஒன்று தான் சொல்கிறேன். லைஃப்பில் எல்லாருக்குமே கஷ்டங்கள் வரும் போகும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா சில விஷயங்களை தேடிட்டு இருப்போம். அது வேலைக்காக நம்ம தேடிட்டு இருப்போம், இல்லைனா சந்தோஷத்தை தேடிட்டு இருப்போம், இல்லையா பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக தேடிட்டு இருப்போம், அதுவும் இல்லையா தொலைஞ்சு போன காதலை தேடி சுற்றிட்டு இருப்போம். பட் எனிவே நம்மளுடைய லைஃப் எல்லாமே ஒரு தேடலை நோக்கி தான் போயிட்டுருக்கு. இப்படிப்பட்ட ஒரு லைஃபுக்கு லைட்டாக ஒரு எண்டு கார்டை போட்டுட்டு லைஃப்பை கொஞ்சம் ரீஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச யாரோ ஒருத்தர், மேபி அது உங்களுடைய பாய் ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லை கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், ஒய்ஃபாக இருக்கலாம், ஹஸ்பண்டாக இருக்கலாம், பெஸ்டியாக இருக்கலாம், லவ்வராக இருக்கலாம், இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம், யாரோ ஒருத்தர் அவங்க கூட சந்தோஷமாக ஒரு ட்ரிப்பை ஒன்று பிளான் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச ஒரு இடத்துக்கு அவங்கள கூட்டிகிட்டு போங்க. ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் நினச்ச மாதிரியே லைஃப் மாறும். நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரிஞ்சிருக்கும். ஒரே ஒரு ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணி சந்தோஷமாக போயிட்டு வாங்க. லைஃப் நீங்கள் நினைக்கிற மாதிரியே மாறும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர் உங்கள் ஃபேமிலியோடு நீங்கள் ஒரு ட்ரிப் போக ஆசைப்படுறீங்க அப்படின்னா என்னுடைய ஃபஸ்ட்டு சஜஷன், நீங்கள் ஆலப்பியில் இருக்கக்கூடிய ஹவுஸ் போட்டில் போயிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டே பண்ணுங்கள். அடுத்ததாக ஆலப்பி பீச்சுக்கு போயிட்டு ஒரு சின்ன விசிட் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஈவினிங் வாக்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸுக்கு போனீங்கன்னா சன்செட்டை பார்த்து ரொம்பவே அழகாக என்ஜாய் பண்ணலாம். உங்களுக்கும் சரி உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் சரி இந்த இடம் ரொம்பவே பிடிக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆலப்பியில் இருக்கக்கூடிய ஹவுஸ் போட்ஸ் எங்கெல்லாம் ரொம்ப கம்மியான ரேட்டு கிடைக்கும் அப்படின்றதையும் நான் இந்த வீடியோவில் கொடுக்குறேன். மேபி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். அண்ட் இதுக்கு முன்னாடி நீங்கள் யாராவது அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸுக்கு போயிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ, பை பாய். வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்டில் பை பை ஃப்ரம் ராம்.